நம்புறீங்க? அந்த காலைவெளியில் தேவன் எங்கள் மத்தியில் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எங்கள் மத்தியில் உலாவுகிறவராயிருக்கிறார். ஆமேன். நம்புறீங்களா? எங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார்னு சொல்லி. ஆமேன். அவர் மரித்தவர் மீண்டும் உயிரோடு எழுந்த தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எங்களுக்கும் அந்த சலாக்கியம் இருக்கிறது. ஆமேன். நாங்களும் அங்கே ஒரு நாள் நிச்சயம் அங்கே அதற்கு முகம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அவ்வளவு தூரமாக பாடுகள் பட்டு நீங்கள் மரிக்க வேண்டுமென்று ஏற்பட போகிறது இல்லை. எங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படி ஏற்பட்டாலும். ஆனால் மற்றும்படி நாங்கள் எல்லாரும் மரணத்தை நிச்சயம் முகம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, ஒரு நாள் நாங்களும் இங்கே தேவனோடு எழுப்பப்படுவோம் என்று சொல்லி. ஆமேன். ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயம் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது. தேவனோடு நாங்கள் எழுந்திருப்போம் என்று சொல்லி, அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி, அவர் எங்களை நிச்சயம் தம்மோடு சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அந்த நிச்சயம் இருக்கிறவங்களை எல்லாருக்கும் தேவன் நாங்கள் ஒரு நாள் எங்களை சேர்த்துக் கொள்வார்னு சொல்லி. ஆமேன். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொருவருக்கும் அந்த நிச்சயம் இருக்கிறது. தேவன் நிச்சயம் எங்களை ஒவ்வொருவரையும் தம்மோடு சேர்த்துக் கொள்வார்னு சொல்லி. ஆமேன். ஹல்லேலூயா. நான் இந்த வழியில் வேதாகமத்தின் ஒரு பகுதியை வாசிப்பேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுவது, அங்கே நீங்கள் வாசிக்கிற போது இப்படி சொல்லுகிறது: இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இருளிலே நடக்கிற ஜனங்கள் அங்கே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமேன். ஹல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 600-650 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு வருவதற்கு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக அங்கே சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. அதாவது அங்கே கிறிஸ்து அங்கே வருவார். அவர் அங்கே விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அங்கே கொண்டு வருவார். அங்கே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே நிச்சயம் ஒரு விடுதலையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது என்றது குறித்து ஏற்கனவே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை காணக்கூடியது. அங்கே பின்பதாக அங்கே புதிய ஏற்பாடு வருகிற போது நிறைவேறுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான, அதோடு நான் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 4 5 நாங்கள் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 4 5 வாசிக்கிற போது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆமென். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வாரத்தின் முதலாம் நாள், ரைட்? இங்கே அதான் சொல்ல, முதலாவது நாள் தேவன் அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆமென். அங்கே அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இங்கே வெளிச்சத்துக்கு தேவன் பகல் என்று பெயர் வைத்தார். அதே போல வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவனாக இருக்கு. அது வாரத்தில் முதலாவது நாள் அங்கே சிருஷ்டிப்பின் போது தேவன் அங்கே செய்த காரியங்கள், அது இயற்கைக்கிலே அங்கே தேவன் அங்கே வெளிச்சத்தை உண்டு பண்ணினதை நாள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அங்கே வெளிச்சம் நிச்சயம் அவசியம். ஏன்னா இங்கே உயிர் வாழுகிறதுக்கு மிருகங்கள் சரி, அங்கே இல்லாவிட்டால் அங்கே ஊரினங்கள் ஏதாவது இல்லாவிட்டால் அங்கே செடி கொடிகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அங்கே வெளிச்சம் அவசியமாக இருக்குது. அவை தேவன் ஆதியிலே இவைகளை வாரத்தின் முதலாவது நாள் தேவன் அங்கே சிருஷ்டித்தவராக காணப்படுகிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்கு இங்கே வேதம் சொல்லுது, மாற்கு 1ஆம் அதிகாரத்தை மாற்கு 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது, மாற்கு 16ஆம் அதிகாரம் 2 6 வரை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. மாற்கு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். ஆமென். வாரத்தில் முதலாவது நாள் பார்க்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டிலே தேவன் அங்கே இயற்கையிலே அங்கே வெளிச்சத்தை உண்டு பண்ணி பகல் என்று பெயர் வைத்தார் என்று காணக்கூடியதாக இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வேதம் சொல்லுவது, அவர் இங்கே இல்லை, அங்கே அவர் உயிர்த்தெழுந்தார்,
அங்கே இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி. ஆமேன். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்ததன் மூலம் அங்கே வாழ்க்கையிலே தேவன் அங்கே ஒளியை கொண்டு வந்தவராக காணப்படுகிறார். ஆமேன். அங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே இயற்கைக்கு மேலாக தேவன் ஒளியை கொண்டு வந்தது போல தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அங்கே ஒளியை கொண்டு வந்ததை காணக்கூடியார்கள். எங்களுக்கு தெரியும், மனுஷன் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பதாக மனிதனை படைத்து மனிதன் அங்கே பாவத்திலே விழுந்து போனாண்டு காணக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே இருளடைந்ததாக போனதை காணக்கூடியதாக, மனுஷன் தேவனை விட்டு தூரமாய் அங்கே போனான்னு காணக்கூடியது. அந்த வேளையிலே தேவன் மீண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் மீண்டும் மனுஷனுக்கு அங்கே வாழ்விலே அங்கே ஜீவனை அங்கே ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆமேன். இந்த காலை வேளையில் அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற நற்செய்தி. ஆமேன். உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுடைய வாழ்வுக்கு தேவன் அங்கே ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் தேவன் அங்கே ஒளியை கொடுத்தவராக காணப்படுகிறார். ஆமேன். அங்கே நீங்கள் வாசி யோவான் 1:4-5 வாசிக்கிற போது வேதம் சொல்லுது, யோவான் அங்கே 1:4-5 வாசிக்கிற போது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ஆமேன். அங்கே அவருக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தது. அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அந்த ஒளி நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. அங்கே தேவன் அங்கே ஆதி ஆமத்திலிருந்து நான் காணக்கூடிய காரியம்தான், தேவன் நமக்கென்று சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் அங்கே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியானது அங்கே எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் அங்கே முடிவில் அங்கே வேதம் சொல்வது, அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே மத்தேயு 5:14-15-16 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 5:14-15-16 வாசிக்கிற போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆமேன். தேவன் அந்த ஒளி, தேவனுக்குள் இந்த ஜீவன், அந்த ஒளியானது இன்றைக்கு உங்களுக்குள்ளே அங்கே பிரகாசிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். அங்கே தேவன் எங்களுடைய வாழ்விலே தான் அந்த ஒளியை கொண்டு வந்தார். ஆமேன். அவர் தாம் எல்லா பாடுகளையும் எங்களுக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளே ஒரு ஒளியை ஏற்படுத்தினவராக காணப்படுகிறார். இன்றைக்கு நாங்கள் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவருக்குள்ளே கடந்து வருகிறோமோ, எங்களுக்குள்ளே அந்த ஜீவன், அந்த ஒளி பிரகாசிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் எங்களை பார்த்து சொல்லுறதுதான், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது தேவனுடைய மகிமைக்காக. அங்கே வேதம் அதுதான் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே அப்பொழுது அது வீட்டில் அங்கே விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்க மாட்டார்கள். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமே. நாங்கள் சொல்லு, எங்களுக்குள்ளே தேவன் இந்த ஒளியை வைத்திருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். அங்கே தேவன் எங்களுக்குள்ள அந்த ஒளியை வைத்தவராக காணப்படுகிறார். அந்த நற்கிரியைகளினாலே, இல்லாட்டா அங்கே தேவனை எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுத்துகிறதுனாலே, எங்களுடைய செயல்களினாலே, எங்களுடைய பேச்சுக்களினாலே, எங்களுடைய நடத்தையினாலே தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற போது அந்த ஒளி அங்கே பிரகாசிக்கிறதா இருக்குது ஜனங்களுக்குள்ளே. அந்த ஒளியின் நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறவர். அது உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? சொல்ல அங்கே சொல்ல அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கணும், அது ஒரு தூரம் மூடி வைக்கிற மலையில் மேல் இருக்கிற பட்டணம் தான் இயேசு கிறிஸ்து. மலையில் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது. ஏன்னா ஒரு உயரமான நீங்கள் இந்த சுற்றாட்டில் நின்று இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தெரிகிறது. ஏன்னா இன்றைக்கு லோட்டஸ் டவரை போய் பார்க்குற போது அதை நாங்கள் மறைச்சி வைக்க முடியாது. நாங்கள் எவ்வளவுக்கு பதிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது தெரியாது.
நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஏறி நின்று பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அது தெரியாது. அது மறைந்திருக்க மாட்டாது. அதுதான் நாங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே மலையில் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி. ஆனால் அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை, ரைட்? அங்கே உங்கள் ஒளியை குறித்து சொல்கிறாரோ அது உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கும்படியா 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவர் சொல்றாங்க பாவம் நிறைந்த உலகத்திலே. ஆமென். இது அங்கே பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அங்கே அநீதி நிறைந்த உலகம், இல்லை தீமை நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே உங்களை தேவன் ஒளியுள்ளவராக வைத்திருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். இது பாவம் நிறைந்த உலகத்திலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார், உங்களை கொண்டு இந்த உலகத்துக்கு ஒளியை கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தரையும் கொண்டு தேவன் ஒளியை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென். தம்மை பிரதிபலிக்கும்படியாக விரும்புகிறார். 2வது காரியம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கிறோம் எங்களுடைய வீடு, எங்களுடைய கிராமம், எங்களுடைய சுற்றாடல், எங்களுடைய அயல், இதை குறித்து தான் சிந்திக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார் உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். ஆமென். அது எவ்வளவு அங்கே தேவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பரந்தவைகளாக இருக்கிறது. இல்லை எங்களுடைய வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ பெரிது அவ்வளவுக்கு தேவன் எங்களை குறித்து சிந்திக்கிறவராக இருக்கிறார். அங்கே நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எல்லைகளை குறித்து தான் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களை குறித்து இருக்கிறவைகள் பெரிதானவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் சிந்திக்கிற காரியங்கள், தேவன் எண்ணுகிற காரியங்கள் பெரிதானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். இன்னைக்கு தேவன் சொல்லுறப்ப சொல்ற நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்கள். எவ்வளவு தீமையான, எவ்வளவு மோசமான, எவ்வளவு கொடூரமான இந்த உலகம் இருந்தாலும் தேவன் உங்களை எடுத்து பாவிக்க விரும்புகிற தேவனாக இருக்கு. அது மட்டுமல்ல, அதை தேவன் அங்கே சொல்லுவாங்க உலகத்தின் கடைசி பரியந்தம். அதுதான் வேதம் எப்பொழுதும் சொல்வது உலகத்தின் கடைசி பரியந்தம், ரைட்? உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அம்பளவாய் எண்ணி சிந்திக்கிற தேவனாக இருக்கிற இந்த கால வேளையில் நீங்கள் உலகத்துக்கு அங்கே ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ரைட்? அங்கே நாங்கள் அங்கே இந்த உலகமானது மிகவும் போட்டியோடும் இங்கே பொறாமையோடும் தீங்கோடும் இல்லாத அங்கே ஒருவர் அங்கே இங்கே எவ்வாறு சிந்திக்கிற எண்ணங்கள் சிந்தனைகளோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லாட்டா இருளிலேயும் அங்கே கட்டுகளிலேயும் சாபங்கள்லேயும் இங்கே குருடர் வழிநடத்துகிற விதமாகவும் இல்லாட்ட விக்கிரகங்களுக்கு அங்கே அடிப்பட்ட ஜனங்களாக பாரம்பரிய கட்டுகளில் இருக்கிற ஜனங்களாகவும் தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஒளியை கொண்டு வரும்படியாக, ஒரு ஜீவனை கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டவராக காணப்படுற இந்த கால வேளையிலே. நாங்கள் தொழில் செய்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லாட்டால் நாங்கள் படிக்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லாட்ட நாங்கள் வாழ்கிற பகுதிகளாக இருக்கலாம், நாங்கள் இருக்கிற இடங்களாக இருக்கலாம். நாங்கள் இவைகளை கொண்டு இல்லாட்ட இவைகளை சுற்றி தேவன் அங்கே கிரிய செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கு. இது உங்களுடைய பலத்தினாலே உங்களுடைய முயற்சியினாலே நடைபெறுகிற காரியம் இல்லை, தேவன் உங்களுக்கு இருக்கிறதுனாலே நடக்கிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களால் ஏதாவது முடியுமா? இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், உங்களை எடுத்து பாவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஒளி பிரகாசிக்கத்தக்கதாக. சிலர் உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை எடுத்து பாவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிலவளை நான் யோசிக்கிறோம், என்னடா அப்படி ஒன்றும் என்ன பெருசாக ஒன்று காணலையே, நான் சொல்லத்தக்கதாக ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நாங்கள் சிலவளை சிந்திக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறோம். அப்படித்தானே? ஆனால் தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் மனுஷர்களை தொடுகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களோட சுற்றாடலாக இருக்கலாம், உங்களோட அயலாக இருக்கலாம், இல்லாவிட்ட உங்களோட உதவி செய்கிறவளாக இருக்கலாம், இல்லாவிட்ட உங்களுக்கு பாதுகாப்புக்கு உங்களோட கூட இருக்கிறவளாக இருக்கலாம், என்ன உங்களை சுற்றி வாழுகிற சாதாரணமான ஜனங்களாக இருக்கலாம், இல்லாவிட்ட உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கலாம். அங்கே பெரிதாக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் எங்களுடைய சிறிய காரியங்களை கொண்டு தேவனுடைய வாழ்க்கையில் அங்கே கிரிய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு சிறு பெண் இங்கே நாகமான் வீட்டில் வேலைக்கு வந்தாள். அவளுக்கு ஒரு சிறிய வார்த்தை, ஏன் நீர் இங்கே போகக்கூடாது, அதைத்தான் அவள் சொன்னாள். வேறு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் இஸ்ரவேலுக்கு நீர் போகக்கூடாது, இல்லை ஏன் நீர் அங்கே எலியாவிடத்தில் போகக்கூடாது, இதுதான் அவள் சாதாரண ஒரு சின்ன ஒரு செய்தியைத்தான் அங்கே கொடுத்தாள். ஆனால் அது பெரிதான ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென். கொடுத்தது ஒரு சிறிய செய்தி, ஆனால் வாழ்க்கை முழுவதும் மாறினதுன்னு சொல்லக்கூடியது நாகமானுடைய வாழ்க்கையில். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய காரியத்தை எங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது போதுமா இருக்குது ஜனங்களுடைய வாழ்க்கையை தொடத்தக்கதாக. ஆமென். அதுதான் ஒளி என்று சொல்றது. எல்லாம் நாங்கள் சொல்ற ஒளியை போல, நீங்கள் உப்பை போல என்று சொல்றது அங்கே சிறிய காரியம் தான், ஆனால் அது ஜனங்களை தொடுகிறதா இருக்கிறது. பாவத்திலே, சாபத்திலே, கட்டுகளிலே, இங்கே போட்டி பொறாமைகளோடு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் எங்களை எடுத்து பாவிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கொண்டு கிரிய செய்யும். அதனால் பார்க்கிறோம், தேவன் அங்கே ஆதி ஆமத்திலே பார்க்கிற போது தேவன் வாரத்தில் முதலாவது நாள் அங்கே ஒளியை உண்டு பண்ணின தேவன். பகலுக்கு அங்கே பகல் என்று பெயர் வைத்து அந்த இயற்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜீவனை கொடுத்து அங்கே ஒளியை கொடுத்த தேவனாக இருக்கிறான்.
இன்றைக்கு தேவன் எங்களை எதிர்பார்க்கிறார். நாங்கள் இந்த தேசத்திலே மற்ற ஜனங்களுக்கு, உலகத்திலே, வீட்டிலே, உங்கள் சுற்றாடலே அந்த ஒளியை பிரகாசிக்கிற ஜனங்களாக வாழத்தக்கதாக. ஆமென். இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் தான் இன்றைக்கு அது உங்களிடத்திலே இருக்கிறது. அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அது பிரகாசிக்க போதுமானதாக இருக்கிறது என்றது குறித்து காணக்கூடியதாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. அடுத்த காரியம் தான் நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அது போல இன்னும் ஒரு காரியத்தை நான் பேசி நாங்கள் கடந்து வர விரும்புகிறேன். ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 3:8 சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆமென். அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே மனிதன் உலாவுகிற இடத்திலே தேவனும் உலாவினார். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுது. அங்கே அப்பொழுது அவர்கள் அங்கே வேதம் சொல்ல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்னு சொல்லி. தேவனும் மனிதனும் உலாவுகிற இடமாக காணப்பட்டது. அதுபோல மனிதன் இருக்கிற இடத்துல இன்னொரு விதத்தை சொன்னால் தேவன் இருந்தவராக காணப்படுகிறார். ரைட். அங்கே மனிதனும் தேவனும் ஒன்றாக அங்கே வாழுகிற இருக்கிற இடத்தை இங்கே நான் வேதம் அங்கே கூடுவதை காணக்கூட இல்லை, சேர்ந்து வாழுகிற, இல்லை சேர்ந்து நடக்கிற, ரைட். அங்கே மனிதனும் தேவனும் இருக்கிற ஒரு சூழலை இந்த பகுதி சொல்லுது. அதுதான் அங்கே பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் ஆதாமும் ஏவாளும் அங்கே தேவனும் அங்கே சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்தை அங்கே வேதாகமம் அங்கே சொல்லுறதை காணக்கூடிய ஒரு உறவை இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. மனுஷனும் தேவனும் சேர்ந்து வாழுகிற ஒரு சூழலை அங்கே ஆதியாகமம் எங்களுக்கு வெளிப்படுத்துறதை காணக்கூடியதாக இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, அங்கே மனுஷன் பாவம் செய்து நான் சொன்னது போல் அங்கே அவன் தேவனை விட்டு தூரமாய் போனதுனாலே அங்கே மீண்டும் தேவனுக்கு தேவைப்பட்டது மனுஷனை தம்மண்டையிலே சேர்த்து கொள்ளத்தக்கதாக. லூக்கா 24 அதிகாரம் 13, 14, 15 வாசித்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 24 அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிற போது, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்தார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். வேதம் சொல்வது, இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்து கொண்டு இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு அங்கே நடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே மீண்டும் மனுஷனும் தேவனும் சேர்ந்து நடக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்தார் கிறிஸ்து. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே வாழ்ந்த நாட்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசத்திலே, இல்லாவிட்டா அங்கே எருசலேம், இல்லாவிட்டா யூதேயா, சமாரியா, அங்கே கலிலே, இந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் சரீர பிரகாரமாக. ரைட். இல்லாவிட்ட கொஞ்சம் ஜனங்களை அவர் சந்தித்தார், இல்லை கொஞ்சம் சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள். ஆனால் இங்கே அதுக்கு பின்பு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக, ரைட். அங்கே நீங்கள் ஆதியாகமத்தில் அங்கே சொன்னது பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருகிற சத்தத்தை அங்கே அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டது போல மீண்டும் அதே ஒரு சூழலை இங்கே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தேவனும் மனுஷரும் சேர்ந்து நடக்கிற சூழல். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்ததை காணக்கூடியது. மீண்டும் மனுஷன் தேவனோடு சேர்ந்து வாழக்கூடிய, இல்லாட்டி மனுஷன் தேவனோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்தார். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம் சொல்றது. மத்தேயு 28:20 சொல்லுகிறது. மத்தேயு 28:20 இப்படி சொல்லுகிறது. நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எங்களை பார்த்து சொன்ன காரியம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் எங்களை பார்த்து உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இந்த பக்கத்தில் இருக்கிற யாராவது பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி என்ன, ஆனால் கொஞ்சம் காலம்தான் அது இருக்கும். சரி, அது காண கிடைக்காது. என்ன, ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. ரைட்? நாங்கள் ஒரு மனுஷர். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட சூழலில் நாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே விதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், ரைட், சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அது துக்கமான காலமாக இருந்தாலும், அது சந்தோஷமான காலமாக இருந்தாலும், அது நன்மையான காலமாக இருந்தாலும், அது தீமையான காலமாக இருந்தாலும், அது ஆசீர்வாதமான காலமாக இருந்தாலும், அது இயலாத காலமாக கஷ்டமான காலமாக இருந்தாலும், ரைட், அங்கே அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், அது ஆரோக்கியமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட சூழலாக இருக்கலாம், தேவன் என்ன சொல்றார்? சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் தான். தேவன் உங்களை பார்த்து சொல்ற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன். என்ன, எப்படி தேவன் அங்கே ஆதி ஆமத்திலே அங்கே தேவன் எப்படி அங்கே ஆதாம் ஏவாளோடு அந்த குளிர்ச்சியான வேளைகள் அந்த மாலை வேளையில் தேவன் அவரோட உலாவினாரோ, அதே சூழலை கிறிஸ்து மீண்டும் நமக்குள்ளே அங்கே கொண்டு வந்தவராக காணப்பட்ட. அதாவது என்ன, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்ததுனாலே மீண்டும் கிறிஸ்து பிதாவையும் எங்களையும் இணைத்தவராக காணப்பட்டார். மீண்டும் அந்த உறவை கட்டி எழுப்பினவராக காணப்பட்டார். இன்னும் இப்பொழுது தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியம் உங்களை பார்த்து தேவன் சொல்ற காரியம் அதுதான். நீங்க நினைக்கிறீங்களா அது கொஞ்சம் கஷ்டமான சூழலாக இருக்கிறது, இது எப்படி நான் இதுக்குள்ள போகிறதுன்னு எனக்கு தெரியல, ரைட், இது நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலைன்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களா? உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான் தேவன் சொல்லுறார். இங்கே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள், ரைட், இது இந்த நாட்கள் கஷ்டமான நாட்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சில நீங்கள் நினைக்காத காரியங்களாக இருக்கலாம், தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி. நான் எப்படி இதை முகம் கொடுக்க போறேன்னு நீங்கள் சிந்திக்கலாம், ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன். எனக்கு தெரியல எப்படி இதை செய்யறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுறார் சகல நாட்கள் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்களோட சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அதை நம்புங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன், ரைட், யாவற்றையும் சிருஷ்டி யாவற்றையும் நமக்காக செய்தவர். இதை செய்வது மிகவும் அரிதான காரியம். அந்த தேவன் சொல்கிறார் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட சூழ்நிலை மோசமாக இருக்கிறதா, இல்லை நினைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதா, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதா, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். தேவன் சொல்கிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி. சங்கீதம் 125 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது இப்படி சொல்கிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 125 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேறும் சொல்லுது பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிற போது இலகுவிலே எருசலேமிலே அங்கே வீழ்த்தி விட முடியாது, இல்லாவிட்டு அதை பிடித்து விட முடியாது, ரைட், அது மிகவும் உறுதியானதாக இருக்கிறது. அங்கே பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மூலம் மீட்டு கொண்ட உங்களையும் பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார் உங்களை சுற்றி நான் இருக்கிறேன். ஆமென். பர்வதங்கள் எப்படி இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறதோ, தேசத்தை சுற்றி இருக்கிறதோ, எதிரிகளினாலே அங்கே இலகுவிலை கைப்பிடிக்க அங்கே கைப்பற்ற முடியாத அளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ, அதிலும் பார்க்க தேவன் சொல்றார் அங்கே கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வழியில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் உங்களை பாதுகாக்க போதுமானவர். நீங்கள் போகிற சூழல் எப்படியா இருந்தாலும்
கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளில் நீங்கள் நம்புங்கள், தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த பொழுது நான் வாசிப்போம். அதிகம் 1 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிப்போம். அதிகம் 1:28 சொல்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க 2 விதத்தில் தேவன் ஆசீர்வதித்தார். ஒன்று, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி. ஆமேன். தேவன் எதிர்பார்க்கிறார், பலுகி பெருகி நீங்கள் தான் பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. ரைட். இன்றைக்கு நாங்கள் அழகாக ஒரு 2 பிள்ளைகள் இல்லாவிட்ட ஒரு 3 பிள்ளைகளோட அழகாக வந்துட்டு போக நாங்கள் யோசிக்கிறோம். இன்னொரு 4 இல்லை ஒரு 5 பிள்ளைகளோடு இருக்கிற குடும்பங்களை காண்றது கொஞ்சம் குறைவு தான். அப்படித்தானே இந்த காலத்தில்? அப்படி வந்தால் கொஞ்சம் என்னடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், அங்கே பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி எங்களிடத்திலே தான் அதை கொடுத்துருக்கோம். ஆதாமிடத்தில் தான் சொன்னார். தேவன் தான் செய்கிறேன்னு சொல்லல, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் சொல்வது. இதை குறித்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் பேசுவோம். ரைட். ஆனால் அங்கே இன்னொன்று சொல்கிறது, அவர்களை கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். தேவன் அந்த நாளிலே மனிதனிடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்தவராக காணப்பட்டார். நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்கோ என்று சொல்லி. என்ன, நான் சிலவில் கல்யாணம் முடித்த புதுசில் அதில் கணவன் எல்லாம் மனைவியில் காண நீ எல்லாத்தையும் பார்த்து கொள்ளப்பான்னு சொல்லும். ஏன்னா அப்படித்தானே? ஆனால் கொஞ்ச நாள் போக அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கி இதெல்லாம் சரி வராது போல திருப்பி என்ன எடுத்தால் நான் பிறகு மிச்சத்தை பார்த்துக்கொள்கிறேன் இனி என்று. என்ன அப்படித்தானே? புதுசில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடும். ஆனால் இங்கே தேவன் அப்படி சொல்லல. ஆனால் இது இங்கே நடந்தது. தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்கோ, எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். இவன் நாங்கள் திருப்பி தேவன் வாங்கலை. இவன் என்ன செய்தான், இங்கே பிசாசிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ரைட். யாரிடத்துல வாங்கினானோ அதை நினைக்கல, யாரிடத்துல கொடுக்கக்கூடாதோ அவங்களோட கையில் இதை கொடுத்துட்டு இப்போ முழுசிக்கொண்டு நிற்கிறான். இப்போ தேவன் அதுக்காக கையை விட்டாரா? இல்லை, தேவன் அதையும் கையை விட இல்லை. தேவன் என்ன சொன்னார்? ரைட். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதன் மூலம் மீண்டும் தேவன் அவை எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொண்டாண்டு காணக்கூடியா இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இழந்து போனது எல்லாவற்றையும் மீண்டும் சுதந்திரத்தை கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். இங்கே ஆதியாமத்திலே மனுஷன் இழந்து போனவைகள் இருக்கிறது. ரைட். ஆனால் கிறிஸ்து மீண்டும் அவர்களை சுதந்திரித்து கொடுத்தார். ஆமேன். அவர்களை பெற்று கொடுத்தார் என்று காணக்கூடிய இருக்கிறது. இங்கே பாவத்தின் நிமித்தம் மனுஷன் பிசாசெடுத்து எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் கிறிஸ்துவோ அவர் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்ததன் மூலம் அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவை உங்களுடைய கரங்களிலே மீண்டும் கொடுத்தவராக காணப்படும். யோவான் 20:23 சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் யோவான் 20:23 இப்படி சொல்லுகிறது. நீங்க வாசிக்கிற போது யோவான் 20 இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இன்னொரு விதத்தில் சொன்னா தேவன் அதன் அதிகாரத்தை இல்லாத வல்லமையை மனுஷனுடைய கருத்தில் கொடுக்கிறான். ஆமேன். தேவன் அங்கே ஒரு விதத்தில் கிறிஸ்துவே பார்த்து கேட்டான், இது என்ன அதிகாரத்தில் இவர் செய்கிறார், இவருக்கு யார் இதை கொடுத்தது அப்படின்னு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்கள் வாழுகிற போது கேள்வி கேட்டார்கள். இப்பொழுது கிறிஸ்து அதே அதிகாரத்தையும் சொல்றார். இங்கே உங்களுக்கு எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அதாவது என்ன சொல்றார், உனக்கு அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமேன். இன்னொரு பகுதி வாசி மத்தேயு 16:19 சொல்லுகிறது. மத்தேயு 16:19 இப்படி சொல்லுகிறது. நீ வாசிக்கிற போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்ன சொல்றது, நீங்கள் அங்கே தேவன் அங்கே பார்த்து சொல்ற காரியம், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலவிலே தேவன் மீண்டும் எல்லா அதிகாரங்களையும் எல்லா ஆளுகைகளையும் மீண்டும் நமது கரங்களிலே கொடுத்தவராக காணப்படுகிறார். நாம் என்ன சொல்ல, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தினை நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஜனங்கள் நாங்கள் சில பேர் அதை தவறான விதத்திலே பாவிக்கிறார்கள். காலப்போக்கிலே அங்கே ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் போகிறது, யாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் இது காலப்போக்கிலே அவர் சொந்த லாபத்துக்காக, சொந்த காரியங்களுக்காக, சிலவர்களே சொந்த தன்னுடைய மனுஷனுடைய காரியங்களை தேடும்படியாக இவர்கள் செய்கிறதை காணக்கூடியதாக எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தமது வல்லமே தமது சொந்த காரியத்துக்காக பாவிக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேமுக்கு போயிட்டு அங்கே திரும்பி வருகிற போது பார்க்குறாரு அத்தி மரத்தை. இயேசு கிறிஸ்து அங்கே அதை சபித்தார்னு சொல்லி, அதுவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தேவைக்காக சபிக்க, அங்கே போய் கனிகளை பார்க்குறார், காணவில்லை, அதை சபித்தார். ஜனங்கள் பார்த்து சொல்லலாம், இல்லை இயேசு தன்னுடைய சொந்த இல்லை, இயேசு ஒரு நாளும் ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக தேவனுடைய வல்லமை தேவன் மிஸ்யூஸ் பண்ணல, தவறாக பாவித்ததில்லை. அந்த இடத்துலையும் அதில் எந்தவித கனிக்கான எந்தவித அறிகுறியோ அதில் மலட்டுத்தன்மை இருக்கிறது நிமித்தம் அது இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று கண்டு தேவன் அதை சபித்தார் என்று காணக்கூடிய எனக்கு பிரியமான இந்த நாட்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் சில வல்லமைகளை சில அதிகாரங்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அது தேவனாலே கொடுக்கப்பட்டவைகள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு தேவன் சில அதிகாரங்கள் வல்லமைகளை கொடுத்தார். அது தேவனாலே கொடுத்தவைகள். அதை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய சொந்த காரியங்களுக்கு இல்லாட்டால் எங்களுடைய தேவைகளுக்காகவே பாவிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் சிலர் அப்படி பாவித்து தவறான காரியங்களில் இங்கே இன்றைக்கு சிலர் அதை காணவும் முடியாத அளவுக்கு நான் போய்கொண்டிருக்கிறதை காண. ஆனால் ஒன்று இந்த இடத்துல நான் உங்களை சொல்ல விரும்புகிற காரியம் தான், மீண்டும் கிறிஸ்து உங்களுடைய கரங்களிலே ரைட் இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமே. நாங்கள் அதை தவற விடுகிற ஜனங்கள் அல்ல. ரைட். இங்கே ஆதாம் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை கைவிட்டு விட்டான். ரைட். மீண்டும் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் அதைத்தான் சொல்லுங்கள், நீங்கள் இவைகளை கட்டுகிறீர்களோ கட்டப்படும், கட்டவிழ்க்கிறீர்களோ கட்டவிழ்க்கப்படும், இவர்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும். ஆமே. அந்த ஆளுகை அதிகாரங்களை தேவனுடைய கரங்களிலே கொடுத்தவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதே போல ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறது. ரோமர் 8:11 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன சொல்வது? அன்று இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ரைட், இங்கே பரிசுத்த ஆவியானவர்கள் வாசமாக இருக்கிற போது அங்கே ஒரு சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டும் அங்கே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் சாபத்துக்கும் இல்லாவிட்டால் அங்கே மரணத்துக்கும் நாங்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இங்கே பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் நமக்குள்ளே உயிர்ப்பித்தலை கட்டிடுவார். இது மரணத்துக்குரியது தான். ரைட். இந்த சரீரம் மரணத்துக்கு, ஆனால் ஜீவனை கொண்டு வரத்தக்கதாக தேவன் எங்களை உயிர்ப்பித்தவராக காணப்படுகிறார். எனக்கு நாங்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர். ஆதியாம் அப்படித்தான் சொல்லுது, இங்கே தேவனுடைய சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அங்கே நாங்கள் இங்கே என்ன சொல்வது? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர். ஆனால் அன்றையும் இயேசு கிறிஸ்து மரித்து எழுப்பின ஆவியான் உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களிலும் மாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ மீண்டும் கிறிஸ்துவின் சாயலிலே, தேவனுடைய சாயலிலே நாங்கள் இருக்கத்தக்கதாக. ஆமீன். ஏற்கனவே நாங்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், ஆனால் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் சாவுக்கு ஏதுவான மனுஷரானோம். ஆனால் மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அந்த ஜீவனுக்குரியவர்களாக இல்லை மீண்டும் அங்கே கிறிஸ்துவோடு வாழத்தக்கதாக, பிதாவோடு அதே 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 ஆளுகைக்குள்ளே இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர். அவை சாவுக்கு ஏதுவான சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நீங்கள் பாவத்திலேயோ இல்லாட்ட வேறு காரியங்களோ அடிமைகளாக இல்லை உங்களுடைய வாழ்க்கை அங்கே தொலைத்து போனவர்களாக இருப்பீர்களா இருந்தால், இல்லை கிறிஸ்துவை நான் அறியாதவர்களாக இருப்பீர்களான்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்படாத இருப்பீர்களான்னு சொன்னால்,
இல்லாட்டி நான் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது, இல்லாட்டி நான் அவ்வளவு எனக்கு விளக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லிவிடா இருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்ல முடியாது, நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமீன். சத்துருவான பிசாசனாலே நீங்கள் சாவுக்கு ஏதுவான பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டவர்கள் எங்களுடைய சரீரமான மரணத்துக்கு அங்கே நியமிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனால் கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார்? இங்கே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தேவனுடைய வருகையிலே நாங்கள் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். நான் நரகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை தேவன் அங்கே உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதே போல் அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் பேசினவராக காணப்பட்டார். ஆமேன். உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற போதும் இயேசு கிறிஸ்து பேசினார். என்ன நான் பார்த்தோம், குட் ஃப்ரைடே 7 வார்த்தைகளை இயேசு பேசினார். யாரை சொன்னால் 8வது, யாரை சொன்னால் எங்களுடைய யாரும் ஆக்களை விட்டுருந்தா 8வது வார்த்தையும் பேசியிருப்பாங்க, கையை விடுறான்னு சொல்லி. ரைட். போன முறை பிள்ளைகள் இங்கே நடித்தார்கள். என்ன இயேசு கிறிஸ்து பாடுகளை, அது ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் தான் நடிபட்டது. ஆனால் எங்களோட வீட்டில் வெள்ளிக்கிழமை முழுத்திலும் இயேசுவின் பாடுகள் தான். ரைட். சின்னவர் ஒரு 2 பேர் வச்சு இழுத்து அடித்து அது ஒரே பாடுகளாக தான் வீட்டு ஆரம்பி. நான் நினைச்சேன் இங்கே 5 நிமிஷம் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த ட்ராமா போட்டாங்களா, ஆனால் வீட்டில் முழு நாளும் வெள்ளிக்கிழமை கூட பாடுகளாக இருந்தேன்னு சொல்லி. ரைட். ஓகே. எப்படியோ நான் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக எங்களை குறித்து பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜீவன சபையை குறித்து, ரைட், விசுவாசிகளை குறித்து, இங்கே இருக்கிற உங்களை குறித்து, ஒவ்வொருத்தரையும் குறித்து தேவன் பேசி இருக்கிறார். ரைட். அது சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஜீவன சபையார் இப்படிப்பட்டவர்கள் சொல்லி. ரைட். ஜீவன சபையார் என்று நான் அதில் போட விரும்புகிறேன், அப்படித்தான் அங்கே சொல்லுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் நீங்கள் 29ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், யோவான் 20ஆம் அதிகாரம் இங்கே 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கிற போது, அதற்கு இயேசு, ஆமென், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசி, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். அங்கே சொல்ல, நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாதிருந்தும். ஆகவே இந்த ஜீவன சபையில் இருக்கிறவர்கள் காண இல்லை, அதைத்தாங்க சொல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாக்கியவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்கள் பாக்கியவான்கள். ரைட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள். ரைட். ஏன் அன்றைக்கு தோமா பார்த்து சொன்னார், நீ கண்டு நீ விசுவாசிக்கிற, ஜீவன சபையாரோ காணாமல் என்னை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற காரியம் கூட இருக்கிறப்ப சொன்னார், நீ என்னை நம்பித்தான் விசுவாசிக்கிற, இல்லை இந்த பார் காணாமல் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் நம்புறாங்க என்ன அப்படின்னு இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றதை காணக்கூடியா இருக்கு. இந்த காலை உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆமீன். நாங்கள் பாக்கியவான்கள். ஏன் அங்கே சொல்றது, நாங்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனாக காணப்படுகிறோம். ஆமீன். காண இல்லை, நடந்தது தெரியாது, என்னென்று கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எங்களுடைய பெயர்கள் அங்கே ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாங்களும் தேவனுடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுவேன். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே வேதம் சொல்வது, எங்களுக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது. ஆமேன். நான் காணாமல் விசுவாசிக்கிற இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 சொல்லுகிறது. நீங்க வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்றது. மத்தேயு 28ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். இது கிரேட் கமிஷன். என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளையா இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அந்த பிரதான கட்டளை. இன்றைக்கி இதை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டவளாக இருக்கிறோம். நான் யாரும் இதில் இருந்து நாங்கள் விலகி செல்ல முடியாது. இங்கே நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எல்லாம் உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காலம், இந்த காலவெளியில் தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படியாக தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன்.
அதுதான் தேவனுடைய இறுதி இலக்காக இருக்கிறது. நீங்கள் போய் அங்கே யூதேயாவிலும் அங்கே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாளாய் நீங்கள் என்று சொல்லுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். அது எங்களுடைய பலத்தினாலே சொல்ல பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து, ரைட், அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் காண்கிறோம். இங்கே பரிசுத்த வருகிற போது அவர் பலனடைந்து இங்கே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர்கள் சாட்சிகளாக ஜீவிக்கத்தக்கதாக இருந்தது. தேவனுடைய கொடுக்கப்பட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றவர்களாக காணப்படும். இன்றைக்கு நாங்கள் காணவில்லை, நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் நம்புகிறோம். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்தார் என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படியாக. ஆமென். சில நாங்களோட வீடுகளில் சரியில்லாவிட்டால், எங்களோட ஆஃபீஸில் சரியில்லாவிட்டு, வேறு எங்கேயும் சரி யாராவது சொன்னால், இல்லை பிரசிடெண்ட் யாராவது சொன்னால், இல்லை மினிஸ்டர்ஸ் யாராவது சொன்னால், நாங்கள் எப்படியாவது நிறைவேற்ற பார்க்குறோம் தானே. என்ன, எப்படியாவது தலைகளாண்டாவது செய்து முடிக்க பார்க்குறோம். அப்படி தானே, எப்படியாவது செய்வோம். ஏன், அவரை நாங்கள் மதிக்கிறோம். அப்படி தானே. இல்லாவிட்டால் எப்படியாவது நாங்கள் அதை செய்ய முயற்சி செய்கிறோம். ஏன், அவர்களுக்கு மதிப்பில் கிணத்தில், ரைட், நாங்கள் அதை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ரைட். எனக்கு பிரியம் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கேற முதல் இங்கே சீஷரெடுத்து கொடுத்த கட்டளை அதுதான். ரைட். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் எல்லா ஜனங்களும். நம்ம தேவன் அங்கே சொல்லலை, இந்த சுற்றுப்புறங்கள் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்லலை. எப்பவும் தேவன் அங்கே பரந்த காரியத்தை தான் காண்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கும். உலகம் எங்கும் போய், ரைட். அப்போ தேவனங்களை பார்த்து சொல்லுகிற போது அங்கே எல்லா ஜனங்களுக்கும் உலகம் எங்கும் போய் அப்படித்தான் தேவன் அங்கே காண்பிக்கிறதை காணக்கூடியது. எங்களுடைய ஆண்டைக்கு பார்த்து இவங்க எங்கேயா போக போகிறாங்களா, அங்கே பேசி அவரோட போக போகிறது இல்லை தானே, எனக்கு தெரியும் இவங்களை பேட்டி. ஆனால் அப்படி நான் தம்பியை நீங்கள் எல்லாரும் இந்த எருசலேம் கலையிலே அந்த ஜோதி ஆக்குன இந்த பகுதியில் சுற்றி வர எல்லாம் போய் சொல்லிட்டு வாங்கோ அப்படின்றதவன் சொல்லல. ரைட். நாங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பேன். என்ன, ரைட்டு, எங்களுக்கு தெரியும் இவங்களை பேட்டியா, ரைட்டு, உங்களுக்கு இங்கே இப்படி தாண்டே இது எல்லாம் செய்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் தேவன் அப்படி சிந்தித்ததனால தான் இன்றைக்கு நாங்கள் காணாதவர்களாக இந்த விசுவாசிக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட கரங்களிலே இப்பொழுது அந்த அந்த பட்டன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இன்றைக்கு எங்களுடைய கரங்களில் அந்த தடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரைட். தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அநேகர் வாழ்ந்தார்கள், அநேகர் மரித்தார்கள். இந்த நாளில் எங்களுடைய கரங்கள் இருக்கிறது, நாங்கள் அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொண்டு போகத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஒளியாக உப்பாக ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்கத்தக்கதாக, அவருக்கு சாரமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய சூழல், அயலவர்கள், தேசங்களுக்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுக்கு ஒரு கடமையும் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது, தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. அவை நான் யாவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருப்போம். இந்த வழியில் எங்களை யாவன் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்திலே.